அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 14/6/2024 வைகாசி மாதம் 32ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அஷ்டமி திதி இரவு 12:04 வரை, பின்பு வளர்பிறை நவமி. நாள் முழுவதும் உத்தர நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்த யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் சூரியன், குரு, புதன், மிதுன ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சந்திரன் காலையில் பகல் 11:54 பிறகு கன்னி ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சிறப்பாக அமையப்பெற்று 2இல் குரு புதன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 2இல் அமையப்பெற்று 2ஆம் அதிபதி புதன் ஜென்ம ராசியில் அமையப்பெற்று 1-2 பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் உள்ள குரு 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சந்திரனானவர் 4, 5 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறிதளவு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தற்போதைய நேரம் இருப்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்துவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில்
நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு, புதன், சூரியன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் சந்திரனானவர் 2, 3 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது கிடைக்கும். ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு யோகம் கூட உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு, குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் ராசியாதிபதி சூரியன், புதன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பதும் உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். காலை வேளையில் ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக பணியில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாக உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10க்கு அதிபதியான புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் செவ்வாயும் 8ல் சூரியன் குருவும் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது.
பண வரவை விட செலவுகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இருப்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் செவ்வாயும் 8இல் சூரியன் குருவும் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவை விட செலவுகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இருப்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. அதனால் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் 7இல் குரு புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. சந்திரனானவர் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் அதிகரிக்கும். கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். சனியானவர் 3ஆம் வீட்டில் இருப்பதால் எந்த காரியத்திலும் துணிவோடு செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக இன்று பகல் 11:54 வரை சந்திராஷ்டம் இருப்பதால் காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள், மன உடைச்சல், எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கும். குறிப்பாக மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால்
விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய வேலைகளை சரியான முறையில் நீங்கள் கையாண்டு உங்களுக்கு ஒதுக்கியப்பட்ட பணிகளை சரியான முறையில் நீங்கள் கையாண்டால் அடைய வேண்டிய அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக வேலையில் நீங்கள் கவனமாக இருந்தால் மாலை வேளையில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய் 4 புதன் சஞ்சரிப்பது ஒரு சில அனுகூல பலன்களை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் இன்று பகல் 11:54 மேல் சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மதியத்திற்கு பிறகு தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழிலில் பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். அதிகாரியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். பொதுவாக புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் 4 சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் 6, 7 சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பேச்சால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தை கொண்டு ஆரோக்கியத்திற்கும் அந்த கிரகத்துக்குள்ள தொடர்பை பற்றி உங்களிடம் பேசி வருகிறேன். இன்று உங்களிடம் சுக்கிரனை பற்றி ஒரு சில கருத்துகள் கூற உள்ளேன். சுக்கிரன் நவகிரகங்களில் சுகக்காரகன், சொகுசுக்காரகன், சொத்து யோகத்துக்கு காரகன். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கின்ற பொழுது, உடல் ஆரோக்கிய ரீதியாக சுக்கிரனை பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்றால் ஒருத்தருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு காரகனாவார். அடுத்து சிறுநீரக பாதிப்புகள், யூரினரி பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரகன் சுக்கிரன் தான். அடுத்து சர்க்கரை வியாதிக்கு காரகன் சுக்கிரன் தான். அடுத்து பார்த்தீங்கன்றால் இரத்த சோகை போன்ற விஷயத்துக்கு சுக்கிரன் தான் காரகன். அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ரகசிய உறுப்புக்கு காரகன் சுக்கிரன் தான். ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் மிக மிக ஒரு முக்கிய கிரகமாகும். சுக்கிரன் சிறப்பாக இருந்தால்தான் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையே நல்ல சிறப்பா இருக்கும். ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தாதான் அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை நல்ல சிறப்பா இருக்கும். பொதுவா ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல ஒரு சுபகிரகத்தோடு சேர்க்கப்பட்டிருந்தால் ஒரு சிறப்பான ஆரோக்கியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல பாவ கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும், சுக்கிரன் பலகீனமாக இருந்தாலும்
எந்த ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காரோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினா வந்து சர்க்கரை வியாதி ஏற்படுது. சர்க்கரை வியாதி காரணமாக உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள், உடல் உறுப்புகளை இழக்கக்கூடிய அமைப்புகள், தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத மனக்குறைகள், மன நிம்மதி குறைவுலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. அடுத்து சுக்கிரன் வந்து கண்களுக்கு காரகன் ஆகிறார். சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பலகீனமாக இருந்து, அதாவது எந்த ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி உடல் உபாதைகள் ஏற்படும். உங்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பாவகிரக தொடர்போடு ஒரு ஜாதகத்துல 2ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து வலது கண் மூலமாக பிரச்சனைகள், வலது கண்ல பிரச்சனைகள், வலது கண் பார்வையில ஒரு பாதிப்புகள்லாம் ஏற்படலாம். அதே மாதிரி வந்து 12ஆம் வீட்டுல சுக்கிரன் வந்து பாவகிரக சேர்க்கையோடு இருந்தால், பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்க என்றால் இடது கண் வகையில தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையற்ற நிம்மதி குறைவெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. அடுத்து எந்த ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்துல 6-8 தொடர்போடு இருந்தால், 6-8 தொடர்போடு இருந்தால், அது மட்டும் இல்லாம சுக்கிரன் கூட போய் பாவகிரகங்கள் அமையப்பெற்றால், செவ்வாய், ராகு போன்ற பாவகிரகங்கள் அமையப்பெற்றால் அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு 7-8 ஆகிய ஸ்தானங்கள்ல சுக்கிரன் வந்து பாவகிரக தொடர்போடு இருந்து பலகீனமாக இருந்தால், சுக்கிரன் வக்ரம் பெறுறது, சுக்கிரன் நீச்சம் பெறுறது, சுக்கிரன் வந்து செவ்வாய் சேர்க்கை பெறுறது, சுக்கிரன் சனி சேர்க்கை, ராகு சேர்க்கை எல்லாம் பெறுறது, பலகீனமா இருந்து சேர்க்கை பெறுறது, ஒரு சாதகமில்லாத ஸ்தானங்கள் இருக்கிறது, மறைவு ஸ்தானங்கள் இருக்கு, இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்புகள், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், அடுத்து வந்து சர்க்கரை வியாதி போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகருக்கு வந்து 5ல சுக்கிரன் இருக்கோ, 5ல சுக்கிரன் வந்து 5ஆம் வீடு தொடர்போடு இருக்கோ அவங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கூட ஏற்படுது. பொதுவா வந்து சாப்பிட்றது செரிக்காத அமைப்புகள், சுவை அறியாத சூழ்நிலையெல்லாம் உண்டாகுது. அடுத்து குறிப்பாக ஒரு ஜாதகத்துல வந்து 8ஆம் வீட்டுல வந்து சுக்கிரன் வந்து பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு, அதுவும் ஆண்களுக்கு சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்டுல பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு வந்து ரகசிய உறுப்புகள்ல பாதிப்புகள், உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது. சுக்கிரன் எந்த ஒரு ஜாதகத்துல கொஞ்சம் பலகீனமா இருந்து ராகு போன்ற கிரக சேர்க்கை பெறுதோ அவங்களுக்கு தேவையில்லாத நட்புகள் காரணமாக தேவையற்ற நோய்கள், அந்த நோய்கள் காரணமாக உடல் உபாதைகள், மன நிம்மதி குறைவுகள், இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவியிடையே நிம்மதி குறைவுகள், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவுலாம் கூட ஏற்படுது. சுக்கிரன் தான் ஒருத்தருக்கு வந்துங்க ரகசிய உறுப்புகளுக்கு காரகன், ரகசிய நோய்களுக்கு காரகன். அந்த ரகசிய நோய்களுக்கு காரகன் சுக்கிரன் என்பதனால எந்த ஒரு ஜாதகருக்கு வந்து சுக்கிரன் பலகீனமா இருக்கோ அவங்க வந்து ஒரு சுய கட்டுப்பாடோடு இருக்கிறது, உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் வந்து ராகு போன்ற பாவகிரக தொடர்போடு இருந்து, சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை சந்திரன் தொடர்போடு இருந்தால் அந்த ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனைவி மட்டும் இல்லாமல் வேறு பெண் நட்புகள்லாம் ஏற்பட்டு, அந்த வேறு பெண் நட்புகளால் நட்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய நட்புகள் காரணமாக அவருக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து சில ரகசிய நோய்கள்லாம் ஏற்பட்டு அதன் காரணமாக உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகுது. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து ராகு போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்றோ, அடுத்து பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு வந்து குறிப்பாக தேய்பிரை சந்திரன் தொடர்போடு இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் சுய கட்டுப்பாடோடு இருக்கணும். ஆனா சுய கட்டுப்பாடோடு இருக்க முடியாது அவங்களால. ஏதாவது வகையில தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வரக்கூடிய அமைப்புகள், அதன் காரணமாக உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து ரொம்ப கெட்டு போய் ராகு தொடர்போடு இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு ரகசிய நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட ஜாதக நேயர்களுக்கு குரு போன்ற சுபகிரக பார்வை சுக்கிரனுக்கு இருந்தால் ஏற்படக்கூடிய உடல் உபாதையிலிருந்து தப்பித்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும்.
அதுவே குரு போன்ற சுபகிரக பார்வை இல்லாமல் இருந்தால் அந்த நோயால் அவங்களுக்கு பிரச்சனைகள், நோயால் அவமானங்கள், நோயால் பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவமற்ற நிலை உண்டாகும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வக்ரம் பெற்றிருந்து, சுக்கிரன் கெட்டு போயிருந்து, மெயினா சுக்கிரன் வக்ரம் பெற்றிருந்தால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையே அமையாம போயிடுது. தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு நாட்டம் இல்லாத ஒரு நிலையெல்லாம் கூட ஏற்பட்டுருது. அடுத்து எந்த ஒரு ஜாதகருக்கு சுக்கிரனுக்கு மிக அருகில, சூரியனுக்கு மிக அருகில, சூரியனுக்கு 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ள சுக்கிரன் இருந்தால், அஸ்தங்கம் பெற்றால் அவங்களுக்கு ஒரு சில உடல் உபாதைகள், உடல் குறைபாடுகள் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நாட்டம் இல்லாத ஒரு நிலையெல்லாம் கூட ஏற்பட்டுடுது. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வையோடு இருந்தால்தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும், ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கையும், ஒரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில முக்கியத்துவம் உண்டுங்க. என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு அறிந்த பல்வேறு ரகசியங்களை உங்களிடம் ஜோதிட தகவலாக சொல்கிறேன். ஒரு தகவலை கேட்டவங்க மற்ற தகவலையும் யூடியூப்ல கேளுங்க. அதன் மூலமாக ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.